இப்போ திருநன்றியூர் என்கிற க்ஷேத்திரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி வழிபாடு ஆற்றுகிறார்கள். அதில் 2 பதிகம் க்ஷேத்திரத்தில் இருக்குது. ஒரு பதிகம் திருவும் அண்மையும், அதை பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கக்கூடியது அற்றவனார் அடியார் தமக்கு என்று சொல்லக்கூடிய பதிகம். நட்ராகம் என்கின்ற பண்ணில் அமைந்திருக்கிறது. நட்டராகம்ங்கிற பண்ணில் அமைந்திருக்கிறது. அற்றவனார் அடியார் தமக்கு ஆயிழை பங்கினராம் பற்றவனார் எம் பராபரர் என்று பலர் விரும்பும். கொற்றவனார் உருகாதவர் ஊர் நெடு வெஞ்சரத்தால் சற்றவனார் கீடம் ஆவது நம் தீரு நின்றையூரே. சேரும் புகழ் தொண்டர் செய்கையராதீரு நின்றையூரில் தீரும் சீவகதியாய் இருந்தானை தீரு உரைத்த ஒரு தமிழ் 10 வல்லார் வினை போய் பாரும் விசும்பும் தொழப்பர மன்னடி கூடுவரே. அற்றவனார் அடியார் தமக்கு அற்றம் அற்றம் அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். அற்றவனார் அடியார் தமக்கு ஆயிழை பங்கினார், அடியார்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவன், உறுதுணையாக இருக்கிறான். ஆயிழைன்னா அம்பாள், அது அன்மொழி தொகை. ஆயிழைன்னா நல்ல அணிகலன்களை அணிந்தவள்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல அம்பாளை குறிக்குது. பங்கினராம் பற்றவனாம் எம் பராபரர், எல்லாருக்கும் பற்றாக இருக்கிறார் சுவாமி. ஒரு பராபரர்னா மேலார்க்கும் மேலானவர் என்று பலர் விரும்பும். கொற்றவனார் தலைவர் குறுகாதவர் ஊர் நெடு வெஞ்சரத்தால் செற்றவனார்க்கு இடமாவது திருநின்றி உரையினார். கொற்றவனார் குறுகாத தலைவர். கொற்றவன்னா அரசன் அர்த்தம், அது தலைவர் அர்த்தம். குறுகாதவர்னா அடையாதவர்கள் அர்த்தம். குறுகினார்னா போய் அடைந்ததுன்னு அர்த்தம். அமன் சமயம் குறுகினார்னார், போய் அடைந்தாருங்கிறத இரட்டர மொழிதல்ல. அமன் சமயத்துக்கு போனதுனால குறைஞ்சி போட்டார் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அதில் குறுகினார்னு அமன் சமயத்துக்கு போனார்னு அர்த்தம் இருக்குது. இந்த அப்பர் சாமி கொல்லாமை மறைந்தரையும் அமன் சமயம் குறுகினார்னு இருக்கும். சேகரார் சாமி சொல்வார். அமன் சமயத்துக்கு போனார்னு அர்த்தம், அமன் சமயத்துக்கு போனதுனால குறுகிட்டார் அப்படின்னு அர்த்தம் இருக்குது அதில். கொற்றவனார் குறுகாதவர் ஊர் நெடு வெஞ்சரத்தால் செற்றவனார்க்கு இடமாவது நம் திரு நின்றி உரை என்று. வெஞ்சரம்னா அம்பு, கொடுமையான அம்பு. இந்த அம்பினாலே புறங்களை பெற்றவர். இடமாவது நம் திரு நின்றி உரையினார். வாசத்தினார் மலர் கொன்றை உள்ளார்னர். வாசத்தினார்னா வாசமா இருக்கிறவர்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மலர் கொன்றை உள்ளார்னா கொன்றை பூவில் இருக்காருன்னு அர்த்தம். கொன்றையான் அப்படின்னு பாத திறம்பாடி சீத திறம்பாடி கொன்றை தார்பாடி பாத திறம்பாடின்னு பாடுறாரு இல்லையா, கொன்றை தார்பாடினார். அப்போ கொன்றை தாரையே பாடுறாங்க. கொன்றை தாரே சுவாமி தான். கொன்றைக்கு பிரணவ புஷ்பம்னு பேர். கொன்றைக்கு பேர் என்ன? பிரணவ புஷ்பம். அது ஓங்கார வடிவமாக இருக்கும் அந்த புஷ்பம். ஓங்காரம்னாலே சுவாமி தான். அதனால அவருக்கு கொன்றைங்கிறது சுவாமியே குறிக்குது. கொன்றை உள்ளார் வடிவார்ந்த திருநீர் பூசத்தினார்னார். பூசத்தினார்னா பூசியிருக்காருன்னு அர்த்தம். புகழின் நகர் போற்றும் எம் புண்ணியத்தார்னார். புகழி நகரில் உள்ள போற்றக்கூடிய தலைவர்னு அர்த்தம். புகழி நகர்னா சீர்காழி. புகழி நகர் போற்றும் எம் புண்ணியத்தார். நேசத்தினால் என்னை ஆளும் கொண்டார். அவர் என்னை ஆள் கொண்டார், அவர் அன்பினாலே என்னை ஆட்கொண்டார்னு சொல்கிறார். நேசத்தினால் என்னை ஆளும் கொண்டார். நெடு மாகடல் சூழ் தேசத்தினார்க்கு இடமாவது திரு நின்றி உரை என்று. இந்த உலகத்தாலே சூழப்பட்ட, கடலாலே சூழப்பட்ட உலகத்தில் உள்ள தேசத்தை தலைவனாக உடையவன். தேசம் தொழப்படுவாயினியே திருவையாறு அகலாத செம்பொன் சோதின்னு பாடுறாங்க. அப்போ தான் தேசம் பரவப்படுவாயினியேன்னு இல்லையா. தேசனே தேனார் அமுதேன்னு பாடுறார் இல்லையா. தேசன் இந்த நாட்டை உடையவன், தென்னாடு உடையவன், அப்பாண்டி நாட்டை சுகலோகமாக்குவித்தான் எல்லாம் பாடுகிறார் இல்லையா. தேசத்தை உடையவன் தேசன். தேசத்தினாருக்கு இடமாவது நம் நின்றி உரை என்று பாடுகிறார். அங்கையில் மூவிலை வேளர் அமரர் அடிபரவ சங்கையை நீக்க அருளி தடங்கடல் நஞ்சம் உண்டார். மங்கையோர் பாகமகிழ்ந்த இடம் வளம் மல்குபுணல் செங்கையல் பாயும் வயல்மொழியும் திருநின்றியூரேன்னு பாடுகிறார். அங்கையில் மூவிலை இலை வேளார்னா, மூவிலை வேல்னா அது திரிசூலம். 3 இலை எப்படி இருக்கு இல்லையா, அதுதான் இலை. அந்த குத்துற பகுதி இருக்க அதுக்கு இலைன்னு சொல்லுவாங்க. ஊரில் கூட மம்முட்டியை இலைன்னு சொல்லுவாங்க. மம்முட்டி இலைம்பாங்க.
மண் வெட்டுறாங்க இல்லையா, அந்த கருவியை மம்முட்டி காம்பு வெட்டுற பகுதியை இலாம்பாங்க, மம்முட்டி இலாம்பாங்க. அது இலை என்கின்ற பயன்பாடு இன்னும் மக்கள். வேல் இலைனா வேலில் குத்துறாமல் இருக்க பகுதி. திரிசூலம்னா திரிசூலத்தில் 3 இருக்குல்ல, அது இலை. மூவிலை வேலர் அமரர் அடிவரவ சங்கையை நீங்க அருளினர். சங்கைனா குற்றம் இல்லையா, சங்கைனா குற்றம். சங்கையை நீங்க அருளி தடங்கடல் லஞ்சம் உண்டார். அவர்களுக்காக என்ன பண்ணார், குற்றத்தை நீக்கி ஆழகால விஷயத்தை அமுது செய்தார். மங்கை ஒரு பாகர், அம்பால ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறார். மகிழ்ந்த இடம் வளமல்கு புனல். அவர் இருக்கக்கூடிய இடம் என்னது, வளமல்கு புனல். நல்ல புனல் சூழ்ந்து இருக்கக்கூடிய செங்காயல் பாய் வயல், மீன்கள் துள்ளி குதிக்கக்கூடிய. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தோட சுத்த வயல் தான். வயல் பொழியும் திரு நின்றியுரை என்று சொல்கிறார். ஆறுகந்தார் அங்கம் நால்மறையார் எங்கும் ஆகி அடல் ஏறுகந்தார். ஆறுகந்தார்னா கங்கையை சரத்தில் வச்சிருக்கார். நால்மறையார்னா வேதத்தை ஓதுகிறார். ஆகி அடலேறு உகந்தார், ரிஷபத்தில் ஏறி வருகிறார். இசை 7 உகந்தார். 7 இசை என்னது, இசை கற்றுக்கிறவங்களாம் இருக்கீங்களே, சாரி காம பார்த்து கேட்டால் சொல்லுங்களா. தமிழில் என்ன அதுக்கு, தமிழில் சாரி காம பாத நீச ஸ்வரங்கள் 7 இல்லையா, 7 சுரத்துக்கு தமிழில் என்ன? சுத்தம் சாரி, இது சாரினா என்ன, சானா சக்ஷமம், ரீனா ரிஷபம் அதானே. ச ரீ அப்புறம் சரி கன காந்தாரமா, கன காந்தாரம். சரி கம பான பான பானா பாஞ்சாலமா, பஞ்சமம், பஞ்சமம் தான் பஞ்சமம். ப சரி கம பத நீ நிஷாதம் இல்லையா, சரி கம பத நீ சக்தமம். திரும்பவும் மியூசிக்ல 7 இசைனா என்னன்னு கேட்குறேன். 7 இசைனா என்ன, 7 இசைக்கு தமிழ் என்ன? அம்மையார் சொல்றாங்க, சுத்தம் கைக்கிளை வளரி தாளம் குழையிலை ஓசைப்பன் கழுமப்பாடி கற்சரி கொக்கரை பாடுறாங்க இல்லையா. சுத்தம் கைக்கிளை விளரி தாரம், இது எல்லாமே சாரி காம பாத நீச, அதுக்குரிய தமிழ் சொற்கள். பார்த்தீங்களா, அதான் 7 இசை. 7 இசை இசைப்பயனாயினர். சுத்தம் கைக்கிளை விளரி தாளம் ஓசை உழை உழையிலை ஓசை பண், இது 7 நமக்கு சாரி காம பாத நீ 7 ஸ்வரத்துக்குள்ள தமிழ் சொற்கள். அதில் சஷமம் நிஷாதம் காந்தாரம் பஞ்சமலம் சொல்கிறார்கள் இல்லையா, அது ஈக்குவலான தமிழ் சொற்கள் இதுதான். அவங்க கர்நாடக இசை, கர்நாடக இசைன்னா என்ன, கர்நாடகாவில் உண்டானதா? கர்நாடகம்னாலே பழசுன்னு அர்த்தம், பழைய இசைன்னு அர்த்தம். அவங்க வடமொழி கலப்பு அதிகமாகி இப்போ கர்நாடக இசையாக பின்பற்றுகிறார்களே தவிர்த்து உள்ளபடியே அது என்னது, தமிழ் இசை தான் அது. அதனால எந்த பாட்டு, அதான் பார்த்துட்டு இருக்கோம். 6 உகந்தார் அங்கம் 4 மறையார் எங்கும் ஆகி 7 உகந்தார் 7 இசை 7 உகந்தார். 7 இசை உகந்தார்னா 7 இசை பாடார். முடி கங்கை தன்னை வேறு உகந்தார் விரிநூல் உகந்தார். கங்கையை உகந்தார்னா கங்கையை ரிஷபத்து. 6 உகந்தார் அங்கம் 4 மறையார் அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம், வழின்னு அர்த்தம். வேத வழியை உகந்தார்னு அர்த்தமாகுது. கீழே திரும்பவும் கங்கை சொல்லப்பட்டதுனால முதல்ல சொல்லப்பட்ட 6 கங்கைன்னு சொல்லக்கூடாது, அது வழின்னு வச்சுக்கொண்டே தான். கங்கை தன்னை வேறு உகந்தார், கங்கையும் கொடுத்திருக்கார். திருநூல் உகந்தார், பரி சாந்தமாக தான் நீர் உகந்தார். பூசக்கூடிய சாந்தம் என்ன, அவர் போட்டக்கூடிய பூச்சி என்ன, திருநீர். நம்ம சந்தனம் பூச்சி கொள்ளுகிறோம் இல்லையா, அது பதில் அவர் என்ன பண்ணிக்கிறார் சாமி, திருநீர் தான் அவருக்கு சந்தனம். சந்தனத்துக்கு பதில் அவர் பூச்சி கொள்ளக்கூடிய சாந்தனம். சந்தனம் என்னது, திருநீர். திருவிழிகால் பூசும் சாந்தம் நீர் என கொல்லும் புராணாருக்கு ஆகும் பணிகள் ஆற்றில் அறமாவது அறியவுமா உமக்கு என்று சண்டீர்கள் புராணத்தில் பார்க்கிறோம். அதனால் பூசும் சாந்தம் நீரென கொள்ளும் பிரான் என்று சொல்கிறார். திருநீரையே சந்தனமாக பூசிக்கொள்வது. பஞ்சங்கொண்டார் மனம் சேரையில்லார் நறுனை தயிர்பால் அஞ்சு கொண்டு ஆடிய வேட்கையினார்னர். யாருக்கு மனதில் வஞ்சம் இருக்கோ அவர்களிடத்தை சேர மாட்டார் சுவாமி. நான் கரவாடும் மன்னஞ்சருக்கு அரியானை நாற்பதாயம் பாடுறாங்க. நறு நெய், நறுனா வாசனைன்னு அர்த்தம், நறு மனம்னு சொல்கிறோம் இல்லையா.
புதியன்னு அர்த்தம். நறுனா நறுமுகையே நறுமுகையே என்ன பாடுறாங்களே அப்படின்னு அர்த்தம். புதுசாக புத்திருக்க பூன்னு அர்த்தம். முகைனா என்ன? பூ. முகைனா நறுனா புதிய, புதிய நெய், புதிய தயிர், புதிய பால், எல்லாத்தையும் கற்றுக் கொண்டது. நறுநெய், நறுதயிர், நறுபால், அஞ்சும் கொண்டு ஆடிய. இதில் என்ன மிஸ்ஸிங்க? நெய், தயிர், பால் எல்லாம் போட்டாச்சு. மிஸ் என்ன பாக்கி இருக்கிறது? கோமயம், கோசலம், அது ரெண்டும் மிஸ்ஸிங்க. அதில் தேன்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் தான் ஆமாம். அதில் தான் ஆணை ஐந்துன்னா கோசலம், கோமயம், நெய், தயிர், பால் 5 தான். விகிதம் மாறும். ஒரு கட்டை விரலை சாணத்தில் நீங்கள் விட்டீங்கன்னா இதில் அரை கட்டை விரல் எவ்வளோ முழுவதோ அந்த அளவுக்கு சாணம் எடுத்துக்கணும். அதில் 2 பங்கு திருநீர், அதில் 4 பங்கு அதை விட 4 பங்கு, அதை விட அதிகம் 1 பங்கு கூட நெய், அதுக்கு 4 பங்கு தயிர், அதுக்கு 4 பங்கு பால், அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி பார்த்தாலும் பால் தான் அதிகமாக இருக்கும். அதில் அதை மிஸ் பண்ணால் தெரியாது. அதை தான் சாமி விரும்புகிறார். அதுதான் பஞ்சகவ்யம்னு பேர். பஞ்சகவ்யம் கூட்டுவதற்குன்னு விதி இருக்குது. அதை மண்டலம் விட்டு சாமியுடைய பஞ்சபிரம சடங்காதி மந்திரங்களால் இந்த மண்டலங்களை அரிசித்து அதில் பாத்திரங்கள் 5 பாத்திரங்களை வைத்து சுத்த ஜலம், ஒரு இதில் சுத்தோதகம்னு பேர், அதில் தர்ப்பையை இட்டு வைக்கிறோம். உதகம்னா நீர், சுத்தோதகம் அப்படின்னா சுத்தமான நீரையும் வைத்து தர்ப்பையை இட்டு வைத்து அந்த மந்திரங்களாலே அதை புரோஷனம் பண்ணி அபிமந்திரம் செய்து அர்ச்சனை செய்து சோபதீப நைவேத்தியம் எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு முறைப்படி சேர்க்கணும். சாணத்தை கோமயத்தை தயிர்லையும் நெய்யிலையும், நெய்யை தயிர்லையும், தயிரை பால்லையும் கலந்து அதை கொண்டு போய் சுத்தோதகத்தில் சேர்க்கணும் தர்ப்பையில். அது திரும்ப அதுக்கு பஞ்சகவியத்துக்கு பூஜை பண்ணணும். சிவபெருமானாவே பாவித்து பூஜை பண்ணணும். அதுக்கு பிறகு அது சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை நான் உட்கொள்ள வேண்டும். நம்ம பூசையில் தடை ஏற்படுது, நம்ம வீட்டில் ஏதாச்சும் பெரிய காரியம் நடந்தது அப்படிலாம் இருக்கும்பொழுது பஞ்சகவியத்தினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை உட்கொள்ள வேண்டும். அப்போ தான் நமக்கு அந்த தீட்டு தீரும். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கே தீட்சை பண்ணும் பொழுது பஞ்சகவியம் கொடுத்து தான் உள்ளே அனுப்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? தீட்சை கொடுக்கும்போது வரிசையில் நிற்க வச்சுருப்பாங்க படத்தில். அப்போ எல்லோரும் கையில் என்ன கொடுப்பாங்க? பிடிச்சி பிடிச்சது சரி நம்ம போ சாமி தேர்ச்சி விட்டு பேசுறாங்க. அது என்னடா பஞ்சகவியம் தான். இதெல்லாம் நம்மளுடைய ரொம்ப நேரக்கூடிய குற்றமெல்லாம் தீரணுங்கிறதுக்காக. பஞ்சம் கொண்டார் மனம் சேரகில்லார் நறுநை தயிர் பால் அஞ்சும் கொண்டு ஆடிய வெட்கையினார் அதிகை பதியே தஞ்சம் கொண்டார்னார். அங்கேயே தஞ்சமாக இருக்காருன்னு அர்த்தம். தஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பாக சென்று அடைவதுன்னு அர்த்தம். அந்த டாபிக் சொல்றார். அதை அதிகை பதியே தஞ்சம் கொண்டார் தமக்கு என்றும் இருக்கை சரணடைந்தார் நெஞ்சம் கொண்டாருக்கு இடமாவது நம் திரு நென்றியுரேன்னு அவருடைய திருவடியை யார் அடைகிறார்களோ அவர் நெஞ்சத்தை இருக்கையாக கொண்டவர் என்று அர்த்தம். பெருமானுடைய திருவடி யார் அடைகிறார்களோ அவருடைய நெஞ்சத்தை தன்னுடைய கோயிலாக கொள்வார் என்று அற்புதமான குறிப்பு கொடுக்கிறார். அக வழிபாடு பற்றி பேசுகிறோம். அர்த்தவர் ஆடரவம் அரைமேல் புலியிருவை பொறுத்தவர் ஆணையின் தோல் உடல் வெம்புளால் கையகல பார்த்தவர் இன்னுயிர் பார்வடைத்தான் திறமஞ்சில் ஒன்றையை செத்தவர்க்கு உரையும் கிடமாம் திருநென்றியூரே. ஆர்த்தவர் ஆடரவம்னர். ஆடரவம்னா அப்படி பாம்பு அப்படி ஆடுதில்ல, அதுதான் ஆடரவம். அந்த பாம்பை இடுப்பில் கட்டியிருக்கார். அரைமேல் புலி ஏறுரிவை. ஏறுரிவைன்னு என்ன? அப்போதான் உரிச்சிருக்காருன்னு அர்த்தம். உரிச்சு யாரா தாத்தா காலத்தில் உரிச்சு வச்சிருந்தா நம்ம வீட்டிலலாம் பயன்படுத்துகிறாங்களே, எங்கள் தாத்தா பெரிய வேட்டைக்காரர் தான் அதெல்லாம் வச்சுருக்கோனாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்களா, காஞ்சி போனதெல்லாம் அப்படி கிடையாது. அப்போ தான் புளியை உரிச்சு சுட சுட சாத்திருக்காரு ஈரமாக, ரத்தம் சொட்டுது அதுலேருந்து. அதான் ஈர் உரிவைன்னு அர்த்தம். பொறுத்தவர் ஆணையின் தோல் மேலே போத்திருக்கிறது ஆனத்தோல். உடல் புலால் கையகல, கையில் புலால் கையகல பார்த்தவர் இன்னுயிர் பார்வடைத்தான் திறமஞ்சில் ஒன்றை சேர்த்தவர். கையில் வைத்திருக்கிறது என்னது? மண்டவோடு வச்சிருக்கிறது பூரா அனாசாரமான பொருள்கள் தான் இல்லையா? பாம்பை கட்டியிருக்காரு, புளி தோலை உரிச்சு சாச்சிருக்காரு, யானை தோலை உரிச்சு போச்சிருக்காரு. 2 நாள் கழிச்சு கிட்ட போக முடியாது இல்லையா? அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 நாள் கழிச்சா கிட்ட போக முடியுமா? அப்போ சாமி கும்பிட முடியுமா போய்கிட்ட? அவர் பற்றக்கூடியது எல்லாமே என்னது? திருவுருள் வடிவம். சாங்காங்க உபாங்கம் எல்லாமே அருள் வடிவம். உண்மையான புளியை உரிச்சு அப்படியே போத்திருக்காரா? அது பார்க்கறது இப்படி தோணும், ஆனால் அது திருவுருள். அவர் எடுத்து சேர்ந்த மாதிரி என்ன ஆகிடும்? திருவுருள் மயமாக விளங்கி தோன்றும். அதுதான் பார்த்தவர் இன்னுயிர் பார்ப்படைத்தான் சிரமஞ்சில் ஒன்றை சேர்த்தவர்னர். 5 சிரமுடைய பொய்ச்சிரம் பிரம்மனுக்கு இருந்தது. அந்த சிரத்தில் ஒன்றை கிள்ளி எடுத்துட்டார். அது பிரம்மகபாலமாக கையில் இருக்குது. உரையும் இடமாம் திருநின்றி உரை 8 உகந்தார் திசை 7 உகந்தார் எழுத்தாரும் அன்பர் 8 உகந்தார்
மலர் பூசி இச்சிக்கும் தலையிடையார் விட்டனா தலையிடையார் வழி சென்று அகந்தோறும் திரிந்த செல்வர். இது நம்ம தெரிஞ்சது தான். கையில் தலையை வைத்து கொண்டு வலிக்கு போகிறது. மலையுடையால் ஒரு பாகம் வைத்தார், அம்பாளை ஒரு பாகத்தில் வச்சிருக்கார். கல் துதைந்த நன்னீர் அலையுடையார் அப்படின்னார். கல் துதைந்த நன்னீர்னா கல்லில் இருந்து வரக்கூடிய, மலையிலிருந்து வரக்கூடியதாகிய கங்கை நீர் அதை வைத்திருக்காருன்னு அர்த்தம். சடை எட்டும் சுழல. அந்த இடத்துல பாருங்க 8 சடைங்கிறார் பாருங்க சாமி. முக்கியமான குறிப்பு. அப்பர் சாமிகிட்ட கேட்டால் 9 பாரு, 9 போலும் அவர் கோல குழற்சடையினர். இங்கே 8 சடைங்கிறார் பாருங்க. சடை 8ம்னா 8 திசைக்கும் 8 திசைன்னு அர்த்தம், 8 சடைன்னு அர்த்தம். சுழல அருநடம் செய் நிலையுடையார் உரையும் இடம் திருநென்றியுரைன்னு. சுழன்று ஆடும்போது சடை என்ன பண்ணுது? சுழன்று ஆடுகிறது. 8 உகந்தார் திசை, 7 உகந்தார் எழுத்து, 6 அன்பர் 8 உகந்தார். 8 உகந்தார் திசை, திசை 8 தானே. 7 உகந்தார் எழுத்து. என்ன எழுத்து? 7 உகந்தார் சாரி கேமா பதனிசா அதுதான் வருது, வேற ஒன்றும் எழுத்துல 7 வரது கணக்கு இல்லை. சப்தஸ்வரங்களும் 7 சவுண்ட் வச்சுக்கிட்டோமா. எழுத்து. 6 அன்பர் 8 உகந்தார் வளர்ப்பு விசை. 6ம்னா 6 அன்பர். என்ன 6? அவருடைய காமகுரோத உணர்ச்சிகள் எல்லாம் ஆர்ந்து அமைதி அடைந்த இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அன்பர் 8 உகந்தார் மலர் பூசை இச்சிக்கும் இறைவர். அப்படிப்பட்ட அன்பர்களாலே பூஜை பண்ணக்கூடிய பூக்களை விரும்பக்கூடியவர். பட்டுகும் பாரிடை காலனை. பட்டு உகும் பாருனா செத்து போகக்கூடிய எல்லா உயிர்களும் பட்டு மரம் பட்டு போச்சுன்னு அர்த்தம், செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்படி உயிர்களை எல்லாம் பட்டு போக வைக்கக்கூடிய காலன். பாய்ந்து பழியிறந்து ஊன். அவனை பாய்ந்துனா அவனை கொன்னார். பழியிறந்து ஊன் சிட்டுகந்தாருக்கு இடம் நம் திருநின்றியுரை. சிட்டுனா உயர்வுன்னு அர்த்தம், சிட்டர்னா உயர்ந்தவர் அர்த்தம். சிட்டுகந்தாருக்கு இடம் நம் திருநின்றியுரை என்று காட்டுகிறார். காலமும் ஞாயிறும் ஆகி நின்றார். காலமாகவும் இருக்கார், ஞாயிறு சூரியனாக இருக்கார். சூரியனோட செலவு வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? காலத்தை தீர்மானிக்கிறோம். இல்லைன்னா தெரியாது நமக்கு. சூரியனே ஓடவே இல்லை நினச்சிப்போம். அப்படியே சூரியன் நின்றுட்டே இருக்கார். நம்ம வாட்ச் வச்சுருக்கோம், அது வேற இதெல்லாம் கண்டுபிடிச்சிடும். ஒருவேளை வாட்ச்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ சூரியன் அப்படியே இருக்கார், நேரம் ஆனது நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ நார்வேலெலாம் போனீங்கன்னா சூரியன் எப்பொழுது இருந்துகிட்டு தான் இருப்பார். அங்கே 6 மாதம் சூரியன் இருக்கும், 6 மாதம் சூரியன் இருக்காது. அப்படிலாம் இருக்குன்னு இருக்கிறார்கள். துருவ பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதமும் சூரியன் இருந்து கொண்டே இருப்பார். அப்போ காலமும் ஞாயிறும் ஆகி நின்றார். கழல் பேண வல்லாருக்கு சீலமும் செய்கையும் கண்டு உகப்பார். யார் திருவடி அடைந்தார்களோ அவர்களுடைய சீலமும் செய்கையும் கண்டு உகப்பாராம். நம்முடைய ஒழுக்கத்தை சாமி பார்ப்பாருன்னு சொல்றாரு பாருங்க. அதில் சீலம்னா ஒழுக்கம். நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக வாழ்கின்றோம் வாழ்க்கையில் அப்படிங்கிறத, ஒழுக்கம்னா தப்பு தண்டா செய்யாமல் இருக்கிறது, அதை சாமி இங்கே சொல்லுகிறார். செய்கையும் கண்டு உகப்பார். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் அவர். அடி போற்று சிற்பம் ஆளுடன் ஆண்முகன் இந்திரன் மந்திரத்தால் வணங்க நீல நஞ்சு உண்டவர்க்கிடமும் திருநன்றி உரை என்று சொல்கிறார். அவர்களெல்லாம் மந்திரத்தால் வணங்குறாங்க. என்ன மந்திரத்தால? என்ன மந்திரம்? பஞ்சாட்சரம் தான் இல்லையா? வெரி குட். வாயார் மானத்தால் நினைக்கும் அவர்க்கு அருந்தவத்தில் தூயார் திருகொடியாடிய மேனியர் வானில் என்று மேயார் விடை உகந்து ஏறிய வித்தகர் பெருந்தவர்க்கு தேயார் அடியாருக்கு அணியவர் திருநன்றியூரே என்று சொல்கிறார். வாயார் மனத்தால் நினைக்கும் அவருக்கு. வாயால மனத்தால, வாயின் மனமொழிமை. வாயார் மனத்தால் நினைக்கும் அவருக்கு அருந்தவத்தில் தூயார், அவர்களுக்கு தூய வரத்தை கொடுக்கிறார். தவத்தோடையவர்களுக்கு சுடுபொடி ஆடிய மேனியர், அது தெரியும், திருநீர் அணிந்திருக்கிறார். வானில் என்றும் மேயார், எப்பொழுதும் மேலே இருக்கிறவர்னு அர்த்தம். வானில் என்றும் மேயார்னா விடை உகந்து ஏறிய வித்தகர், பேர்ந்தவருக்கு சேயர். யார் அவரை விட்டு வெளில போனாங்களோ அவருக்கு தூரமானவர் அர்த்தம். பேர்ந்தவரா நகர்ந்து போனவன் அர்த்தம். அடியாருக்கு அணியவர், அடியவர்களுக்கு அணியவை போல இருக்கிறவர். ஊர் திருநன்றி ஊரை சேரும் புகழ் தொண்டர் செய்கையரா திருநன்றியூரில். புகழ் பொருந்தி அடியவர்களுடைய செய்கையினா என்ன? அடியார் என்ன செய்வாங்க? சிவழிபாடு செய்து கொண்டே இருப்பாங்க, உழவாரம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அந்த செய்கைகள் எப்பொழுதும் அராதன தீர்ந்து போகாதன்னு அர்த்தம். சேரும் புகழ் தொண்டர் செய்கை அரா திருநன்றியூரில் சீரும் சிவகதியாய் இருந்தானே. சிவகதினா முத்தி, சிவகதினாலே முத்தின்னு பேருங்க. அதனாலதான் சமணருடைய முத்திக்கு பேர் என்னது? சிவகதின்னு பேர். சமணர் தன்னுடைய முத்தி எப்படி சொல்றாங்க? சிவகதி என்ன சொல்லிக்கிறாங்க? சிவகதி அடைந்தானே சொல்லிப்பாங்க. சிவகதினா என்ன? முக்தின்னு அர்த்தம். சேரும் சிவகதியாய் இருந்தானேங்கிறார்.
சிவனே சிவகதியாக இருப்பார். சிவனை சென்று அடைவது தான் சிவகதி. சிவகதியாக இருந்தானே திரு நாவல் ஆரூரன் உரைத்த ஒரு தமிழ் 10 சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய அவர் சொன்ன 10 வல்லார் வினை போய் பாரும் விசும்பும் தொழ பரமனடி கூடுவர் என்று உலகத்தில் உள்ள எல்லாரும் தொழும்படியாக பரமனருடைய அடியாய் சென்று அடைவார்கள் என்று சொல்கிறார். சரிதானே? லட்சுமி வழிபடத்துல தான் இல்ல குறிப்பிட்டு இருந்திருக்காது. லட்சுமி வழிபடத்துல கவனிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பதியா இருக்கு 2 பாடல். நீங்க அதுக்கு பிரேக்கு முன்னாடியே வந்துருக்கோம். பிரேக்குக்கு முன்னாடி வந்திருந்தா தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநண்டையூர் தரிசனம் செய்துவிட்டு அங்கே திருநீடூர் என்ற கஷேத்திரத்தை அடைகிறார்கள். அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய பெரிய புராண பாடல் 151வது பாட்டு. பெரிய புராணத்தில் 151வது பாட்டு பார்க்கணும். அப்பர் சுவாமிகள் திருநென்றியூரையும் நீடூரையும் சேர்த்தே பதிகப்பட்டிருப்பார். நிறைவேசு நென்றியூர் ஆணை நீடூர் ஆணைன்னு சேர்த்தே தான் பதிகப்படுது அப்பர் சாமி. அப்பர் சாமியோட தேவாரம் நென்றியூருக்கும் நீடூருக்கும் சேர்ந்து ஒரே பதிகமாக இருக்கும். அதே போல் இவரும் நென்றியூரும் நீடூரும் படிச்சிருக்கணும்ல. ஆனால் பாடாமல் என்ன பண்ணுறாரு, நென்றியூரை படிச்சுட்டு பார்த்துட்டு மறந்தாப்புல அவர் புன்கூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்போ திருநென்றியூர் சாமி திருநீடூர் சாமி அவர்கிட்ட வந்து நினைவுபடுத்துகிறார். திருநீடூர்லேயும் நாம தான் இருக்கிறோம், நம்ம பாடாமல் போறிய அப்படின்னு நினைவுபடுத்துகிறார். அது சொல்லுகிறார், அப்பதியில் அன்பருடன் அமர்ந்தகள் வாரகளிடத்தில் செப்பரிய புகழ் நீடூர் பணியாது ஒப்பரிய உணர்வினால் நினைந்தருளி தொழல் உற்றார் தொழல் உருவார் மைப்பொருள்வன் தமிழ் மாலை விளம்பியே மைண்டனைந்தார். என்ன அர்த்தம்? அப்பதியில் அன்பருடன் அமர்ந்து அகழ்வார். எப்பதியில? நென்றியூர்ல. நென்றியூர்ல இருந்தவர் அங்கிருந்து ஊரில் கொஞ்ச நாள் அன்பர்களோடு இருந்துட்டு அங்கிருந்து புறப்படுறார். அகலிடத்தில் செப்பரிய புகழ் நீடூர் பணியாது செல் பொழுதில். இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒருவேளை திருநாவுக்கரசு நாயனாருடைய பதியத்தை நென்றியூர் தேவாரத்தில் எடுத்து காட்டுங்கப்பா, சாமியை வணங்குவான்னு சுந்தரசாமி நினைச்சு பார்க்கப்படுறது. நென்றியூர் தேவாரம் அப்பர் சாமியோட தேவாரம் கண்டு எடுத்து படிக்கும்போது அதில் எப்படி இருக்கு நிலை? இப்போ அதில் செல்வத்திரு நென்றியூரானை நீடூரானை சேர்த்து படிக்கிறத படிச்சிருப்பார் போடுறது. ஓஹோ, அப்போ நென்றியூரை படித்த நம்ம பாடணும், நம்ம நீடூரை பாடாமலே போகிறோமே, நென்றியூர் நினைப்பு அதனால தான் வந்திருக்கோம். ஏன்னா ஏற்கனவே அப்பர் சாமி தான் நினைப்பிக்கிறார். இந்த தளத்துலையும் அப்பர் சாமியை பற்றின குறிப்பும் இங்கே இருக்குது இல்லையா? அப்பர் சாமியோட பதிக குறிப்பே இருக்குது. அப்போ அப்பர் சாமியினுடைய பதிக குறிப்பை பார்த்துட்டு நென்றியூரையும் நீடூரையும் சேர்த்து பாடிய அந்த குறிப்பையும் பார்த்து விட்டு நம்ம நீடூர் மட்டும் பாடிட்டு போகிறோமே, நென்றியூர் பாடவே இல்லை ஏன்னா அவர் வந்திருக்கான். யாருக்கு? சுந்தரமூர்த்தி சாமி. அதனால எண்ணி பார்க்கிறான். செப்பரிய புகழ் நீடூர் பணியாது செல் பொழுதில் ஒப்பரிய உணர்வினால் நினைந்தருளே. வேலை முன்னாடியே கூட பதிகம் படிக்க வாய்ப்பு பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நினைப்பு வருது. ஆனால் நம்ம நீடூர் படிக்கவே இல்லையே, பார்க்கவே இல்லையே, நீடூருக்கு பாட்டு படிக்கவே இல்லையே நினைக்கிறேன். தொழல் உருவார் மெய்ப்பொருள் வன் தமிழ் மாலை விளம்பிய மீண்டு அணைந்தார் மடலாரும் புனல் நீடூர் மறுவினார்தால் வணங்காது விடலாமே எனும் காதல் விருப்புரும திருப்பதிகம் அடலார் தூளப்படையார் தமைப்பாடி அறிவணங்கி உடலாரும் மயிர்ப்புலக மிக பணிந்து அங்கு உரைகின்றார். தொழல் உருவார் நிச்சய பாட்டுறதுக்கு. அப்போ உறுதல்னா பொருந்துதல்னு அர்த்தம்.
ஏன்னா நேரடியாக நீடூருக்கு போனார்னு குறிப்பிங்க இல்லை, நினைத்தருளி தொழில் உருவார்னு இருக்கு. அப்போ தொழுவதற்கு உருகின்றார், சென்று நீடூரை அடைகிறார்னு இருக்கு முதல்ல. அப்புறம் என்ன தெரியுது, நீடூரை போய் அடைஞ்சாருன்னு குறிப்பு நமக்கு நிறைய தெரியல. முதல் உருவார்னு பொருந்துகிறார். ஆனால் பின்னாடி அங்கே என்ன பதிகம் பண்ணார், மடலாரும் புனல் நீடூர் மடுவினார் தாள் வணங்காது விடலாமே. அவருடைய தாள் வணங்காம விடலாமா இங்க கேள்வி அமைத்து பதிகம் பாடினார். எனும் காதல் விருப்புறும் மத்திருப்பதிகம், எனும் காதல் விருப்புறும் திருப்பதிகம். அடலார் சூழப்பட யார் தமை பாடி, அங்க இருக்க இன்னொரு சாமியை வணங்கி அடி வணங்கி உடலாரும் மயிர்ப்புலகம் குதுமம் எழும்ப மிக பணிந்து அங்கு உரைகின்றார். இப்பதான் தெரியும் நீடூருக்கு போயிருக்காரு இல்லையா, நீடூரில் தங்கியிருக்காரு. இப்ப திரும்பி நீடூருக்கு உருகின்றார், அங்க போய் இப்ப தங்கியிருக்காருன்னு தெரியும். அங்க என்ன பதிகம் பண்ணார், மடலாரும் புனல் நீடூர் மருவினார் தாள் வணங்காது விடலாமே எனும் காதல் விருப்பரும் திருப்பதிகம். அந்த பதிகம் எடுத்துக்கொள்ளுங்க, திருநீடூர் தேவாரம். நேரடியா பக்கம்னு சொல்ல முடியாது, வழியே வேற தான். இன்னும் பேரல் தளம் இடையில நிறைய குறுக்கு வழி ஏதாச்சும் இருக்கலாம். இப்போ ரொம்ப பக்கம்லாம் இல்லாமல் பக்கம் தான், ஓரளவுக்கு பக்கம் தான். இப்போ மயிலாப்பூர் திருவான்மையூர் மாதிரி அது ரெண்டும் பக்கமா ஆனால் தூரமா போகணுன்னா போயிடலாம். திருவான்மையூர் பார்த்துட்டு மயிலாப்பூர் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஆனால் மயிலாப்பூருக்கு பக்கத்திலே அந்த வாலீஸ்வரர் கோயில் இருக்கு, வெள்ளீஸ்வரர் கோயில் மாதிரியா திருவான்மையூர் இருக்கு. அப்படி அந்தளவு பக்கம் இல்லை, ஆனால் ரொம்ப தூரமும் இல்லை. அக்கேசி பண்ணல அமைந்திருக்கிறது. ஒருவதோர் விடை ஒன்று உடையானை உன்னுதல் தனி கண்ணுதலானை கரதால் கரைமா மிடற்றானை கருதலார் புறம் மூன்று எரித்தானை நீரில் வாழை வரால் குதி கொள்ளோம் நிறை புனல் கழனி செல்வ நீடூர் பாருளார் பரவி தொழ நின்ற பரமனை பணியா விடலாமே பேரோராயிரமும் உடையானை பேசினால் பெரிதும் இனியானை நீரூர்வார் சடை நின்மலன் தன்னை உகந்திட்ட பிரானை ஆரூரன் அடி காண்பதற்கு அன்பாய் ஆதரித்து அழைத்திட்ட இம்மாலை பாரூரும் பரவி தொழவல்லார் பத்தராய் முத்திதாம் பெறுவாரே என்று பதிகம் பாடினா முத்தி கிடைக்குன்னு சொல்கிறார் சாமி. இந்த நீடூர் பார்த்தீங்கன்னா முழுக்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய தலம். மயிலாடுதுறை சுற்றி இருக்கக்கூடிய 2 முக்கியமான இஸ்லாமியர் வாழத்தலங்களில் இது ஒன்று. நீடூர் அப்படின்னாலே முஸ்லீம் தான் அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த ஒரு இஸ்லாமியர் தலமாக மாறிவிட்டது. இந்த காலம் இருக்காங்க, சாமிக்கு உற்சவமும் நடக்குது. அது ஒன்றும் அவங்க ஒன்றும் இடையூறுலாம் பண்ணலை, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, இவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஆனால் கோயில் புகழ் குறைந்து தான் இருக்குது. நீடூர்னால என்னென்னு ஆகிடுச்சு போவா, இஸ்லாமியர்கள் பிரியாணின்னு ஆகி போச்சு. அந்த அளவுக்கு அந்த ஊரை ஃபேமஸ். அந்த பகுதியில் இந்த ஒரே தட்டில் போட்டுக்கிட்டு எல்லாம் வந்துக்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா பாரு, மந்தின்னு ஒரு பிரியாணி. ஒரே நீ அந்த கடைக்கு போனீங்கன்னாக்க ஒரே பெரிய தாம்பாளத்தில் சோத்தை போட்டு அந்த கறியை வச்சு கொடுத்துருவான். நீங்கள் ஒன்றா சுற்றி ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். இது அரேபியன் கலாச்சாரம், அவங்களாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. அதை இப்போ பிஸ்னஸ் ஆக்கிட்டான். அது அந்த கலாச்சாரத்தை வைத்துக்கொண்டு இப்போ ஒரு ஸ்டைல் கொண்டு வரான். அதெல்லாம் அங்கே ரொம்ப ஃபேமஸ் இந்த நீடூரில். சரி, நமக்கு என்ன விசேஷம்னு பார்ப்போம். நீடூர் சாமி சுயம்பு மூர்த்தி வெள்ளையாக இருப்பார், மைதா மாவில் செஞ்ச மாதிரி இருப்பார். பார்த்தீங்க, விசேஷமான சாமி. அவர் குவளை சாத்தி தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அவருக்கு. நீடூர் காளி வழிபட்ட தலம். கோயில் வாசல்லே ஒரு அற்புதமான காளி பூஜிக்கிற கோலத்தில் இருப்பாங்க. புடைப்பூச்சிருப்போமா, கருவறையிலையும் காளி பூஜிக்கிற கோலம் இருக்கும். ரொம்ப அற்புதமான கஷேத்திரம்.
மகிழ மரம் அங்கே இது தலைவர் விஷயம் மகிழம் பூ கொட்டிக்கிட்டே இருக்கும், போனீங்கன்னா வாசலில் ரொம்ப அழகாக இருக்கும் மக்கள். சரி, ஒருவது போர் விடை. நடராஜா வெளில போயிட்டாரு, அதனால வச்சுருக்காங்க காண நிறுத்த நடராஜர்னு பேர் அவருக்கு. ஹெச்ஆர்என்சியில் வச்சுருக்கிறாங்க, அதனால அந்த சும்மா செஞ்சு வச்சுருக்காங்க. சாமி இருக்கார். ஒருவதோர் விடை ஒன்று உடையானை உண்ணுதல் தனி கண்ணுதலானை. இதெல்லாம் தெரியுது இல்லையா? ரிஷபத்தில் ஏறி வரார். என்ன பேசிக்கிறீங்க? சாப்பாடு வந்துட்டு பேசிக்கிறீங்களா? சாப்பாடு வந்திருக்குமா வந்திருக்காதா? மணி வர 1:10 பதிய வர ஆரம்பிக்கிறாரு. அதை இப்பதான் பேசிக்கணும். ஒருவதோர் வீடை ஒன்றுடை யானை. ஒரு ரிஷபத்தில் வரார். ஒன்று கொள்ளாம அவர் ஊர்வது தானே. பொன்னுதல் தனி கண்ணுதலானை. உயர்வான நெத்தில ஒரு கண்ணை உடையவன். கரதார் கரைமிடற்றானை. மேகம் போன்ற கரைமிடரை உடையவர். கருதலார் புறம் புன்றரித்தானை. திரிபுர சம்ஹாரம். நீரில் வாழை வரால் குதி கொள்ளும். தண்ணியில் என்னென்ன மீன் இருக்குமாங்க? விரால் மீனும் வாழை மீனும் இருக்கும்னு சொல்கிறார். நம்பால போய் பார்த்தானா இதை எப்படா பிடிக்கலான்னு பார்ப்பான். சுந்தரமூர்த்தி சாமி திருப்பி அதிகத்தில் வச்சிருக்காரு அதை பிடிச்சி இல்லையா? நீரில் வாழை வரால் குதி கொள்ளும். நிறை புனல் கழனி செல்வம் நீடூர். பாருளார் பரவி தொழ நின்ற பரமனையே பணியா விடலாமே. அப்படி வயல்கள் சூழ்ந்த நீடூர் சாமியை பணியாமலே விடலாமா? விடக்கூடாதுன்னு அர்த்தம். துண்ணுவார் சடை தூமதி யானை. துண்ணுதெல்லாம் நெருங்கி இருத்தல். சடையில் என்ன நெருங்கி இருக்குங்க? பிறை சந்திரன். துயக்குறா வகை தோற்றுவிப்பானை. துயக்குன்னா துன்பம்னு அர்த்தம். துயக்கம் வராத அளவுக்கு நமக்கு தோற்றுவிப்பான். என்னது? இன்பத்தை. பண்ணு நாள் மறைப்பாட வல்லானை பார்த்தனுக்கு அருள் செய்த பிரானை. தெரிஞ்ச விஷயம்தான். 4 வேதங்களையும் பாடுகிறார். பார்த்தனுக்கு அருள் செய்கிறார். என்னை இன்னருள் எய்துவிப்பானை. எனக்கு இன்னருள் செய்கின்றார். ஏதிலார் தமக்கு எதிலான் தனை. ஏதிலார்னா எதிரின்னு அர்த்தம். ஏதிலார்னா எதிரி. இந்த இடத்துல சாமி வழிபாடு செய்கிறவர் செய்யாதவர்னு அர்த்தம். இப்போ வழிபாடு செய்யாதவனுக்கு ஏதிலர். பொன்னலரை கண்டால் போல உலகம் போகிறேன்றானே என்னார்? பொன்னலர்னா எதிரி. எதிரியை பார்த்தது போல என்னையும் போக சொல்லிட்டான். ஆமா ஆமா ஆமா. எதிலார் தமக்கு எதிலன் தன்னை புன்னை மாதவி போதலர் நீடோர் புனிதனை பணியா விடலாமே. புன்னை பூவு மாதவி போது அலர். அலர்னா பூக்குதுன்னு அர்த்தம். போது அலர் நீடோர் புனிதனை பணியா விடலாமே. கொள்ளும் மூவிலை வேல் உடையானை. கொடிய காலனையும் குமைத்தானை. கொடிய காலன் யமன், அவனை வதச்சார். நல்லவா நெறி காட்டுவிப்பானை. நல்ல வழியை காண்பிப்பார். என்ன நெறி? சிவநெறியை காண்பிப்பார். நாளும் நாம் உகக்கின்ற பிரானை. நாம் தினமும் நினைக்கின்ற சுவாமி, சந்தோஷப்படுகின்ற சுவாமி. அல்லல் இல் அருளே. அல்லல் இல் அருளே புரிவான் இல்லையா? அல் இல்லை, அல்லல் இல்லை. என்ன மட்டும் தான் புரிவார் அவர். அருளையே புரிவார்னு அர்த்தம். ஆடு நீர் வயல் எல்லாம் போடுற பிறகு தண்ணி இப்படி ஆடிக்கிட்டே தான் இருக்கும் வயல்ல. அதான் ஆடு நீர் வயலாம். ஆடு நீர் வயல் தோல் புனல் நீடூர். கொள்ளை வெல்யருது ஏற வல்லானை கூறி நாம் பணியா விடலாமே. கொள்ளை வெல்யருதுன்னா கொள்ளையில மேயக்கூடியதாய் ரிஷபம். தோடு காதிடு தூணெறி யானை தோற்றமும் துறப்பு ஆயவன் தன்னை. காதல தோடு போட்டிருக்கிறவர். தூணெறி யானை தோற்றமும் துறப்பாயவன் தன்னை. பாடு மாமரை பாட வல்லானை. பைம்பொழில் குயில் கூவிட மாடே. ஆடு மாமையில் அன்னமொடு ஆட.
யார் பாட்டுக்கு யார் யார் ஆடுறா? குயில் பாட மயிலும் அன்னமும் ஆடுதுங்கிறார் அந்த நீடூரில். பக்கத்திலே ஆடுதான். குயில் கூவிட மாடே, மாடுன்னா பக்கம். ஆடு மயில் அன்னமொடு ஆட அலைபுணல் கழனி திருநீடூர் வேடநாய பிரான். அவனை கிராதமூர்த்தி வேடராக இருக்கிறார் இல்லையா? சாமி பிரளய காலத்திலே வேடனாக வந்து அம்பினால இந்த கடத்தத்தை விடுத்தாருன்னு கும்பகோணம் புராணம். அதே மாதிரி பார்த்தனுக்காக வேடனா போறேன். திரும்பி நான் பணியா விடலாமே குற்றம் ஒன்று அடியார் இளரானால் கொடுமாறு தனை கொடுப்பானை. நல்லா குறிப்பிடுறார் பாருங்க. அடியாரா இருந்தா மட்டும் தன்னை கொடுத்துட மாட்டாராம். குற்றம் இல்லாத அடியாரா இருந்தா தன்னை கொடுப்பாங்க இல்லையா? குற்றம் ஒன்று அடியார் இளரானா. அப்ப அடியாரா இருந்தோம்னா நம்ம என்ன வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு இல்லை இல்லையா? குற்றம் ஒன்று அடியார் இளரானால் கொடுமாறு தனை கொடுப்பார். நம்மளாம் ஏன சோதரி தனை ஏற்படல நமக்குப்பா, இதுல தெரிஞ்சுக்கலாம். நிறைய வச்சிருக்கோம்னு தெரியுது. கற்ற கல்வியிலும் இனி அடாடாடா, கற்ற கல்வியிலும் இனியானா. என்ன வார்த்தையை பாருங்க. நமக்கு எது சரி இனிப்பு? நம்ம படித்த படிப்பு தான் இனிப்பு. நான் படிச்சிருக்கேங்க, நான் பார்த்துப்பேன் சொல்ல. எல்லாரும் எதை வச்சு சொல்லுவேன், எனக்கு திறமை இருக்கு, நான் பார்த்துப்பேன். குடும்பத்துலேருந்து வெளில வந்துட்டோன்னு வச்சுங்க, வேறு என்ன சொல்லுவாங்க? நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை நான் பார்த்துப்பேன். படித்த கல்வி தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? ஒரு இடத்துல அறியாமையோடு நம்ம நிற்கும்பொழுது நமக்கு அறிவை கொடுப்பது எது? ஒரு வெளியூருக்கு போயிருக்கிறீங்க, லாங்குவேஜ் புரியல, இங்கிலீஷில் 4 வார்த்தை தெரிஞ்சாலே நம்ம பெரிய ஆள் நம்ம உணர வச்சிரும் இல்லையா? இங்கிலீஷ் இல்லைன்னா எனக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கேயும் போக முடியாது. இப்போ நம்ம அது மற்ற லாங்குவேஜ் படிக்கிறாலும் இங்கிலீஷ் வச்சுக்கிட்ட கையில் இருந்தால் போதும். அந்த படிப்பு நமக்கு உதவி பண்ணுது. கல்வி நமக்கு நல்ல பாட்டு ஒன்று திருக்குறள் வரும். திருக்குறள் போதெல்லாம் திருக்குறளுக்கு மாடலில் மற்ற இன்னொன்று எழுமையும் இல்லை, மூதுரையில் ஒரு பாட்டு, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. அதாவது சிறப்பு இல்லை, அரசனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பு இல்லை. ராஜாவை அந்த நாட்டில் தான் அவனுக்கு தெரியும். வேறு நாட்டுக்கு வந்தான்னா அவன் யாரா பரிதேசியமா அவனை பார்த்தா இல்லையா? ஆனால் படித்தவன் எங்கே போனாலும் பிழைச்சிப்பான், எங்கே போனாலும் சரியாக இருந்து கொள்வான். அதனால் நமக்கு இனிமையை தருவது என்னது? படிப்பு தான். அதனால் படிக்கணும், எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் கையில் ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கிற நேரமெல்லாம் என்ன பண்ணணும்? ஃபோன் பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது, படித்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, ஃபோனில் தான் இருக்குன்னா ஃபோன்லேயும் படிக்கிறது எவ்வளோ வாய்ப்பு இருக்குது? ஃபோன்லேயும் சரி. ஒருவேளை நம்ம பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையில் அப்படி ஃபோனை வச்சுட்டு தான் நின்றுட்டு இருப்பாங்க. சரி, ஏதோ படிச்சுட்டு இருப்பாங்க, அப்படி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அதை கேம் விளையாடும். அது அதில் முக்கால்வாசி சுயமாக விளையாடும், மீதி அதில் ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இல்லைன்னா வேறு ஏதாவது இன்ஸ்டாகிராமோ பார்த்து ரீல் பண்ணிகிட்டு இருக்கும். அதை கூட யாரோ செய்து போட்டது, யாரோ எழுதி போட்டதை பதிவுகளை படிப்பாங்க, யாரோ செய்து போட்ட ரீல்ஸை பார்ப்பானது வேறு. இவன் அதில் கூட ஒரு கிரியேட்டராக இருக்க மாட்டான் இல்லையா? அதில் கூட இவன் ஒரு கிரியேட்டராக ஆகி அது தயார் பண்ணியிருக்கானு பண்ண மாட்டான். யாரோ செய்து போட்டதை பார்த்து தன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறானே தவிர்த்து இதை கையில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மொபைலை வைத்து கொண்டு எவ்வளோ படிக்கலாம்? இன்னும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா, திடீர்னு போர் அடிக்குது, கையில் புக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். இப்போ ஒரு பஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது போர்டுலையோ இல்லை பஸ்ஸில் ஏதாவது எழுதிருக்குன்னா, சார் ஊர் இப்போ கடைநல்லூர் அப்படின்னு ஒரு பஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கையில் புக்கு இல்லை, எதுவும் இல்லை, படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு கடைநல்லூர்னு டைப் பண்ணுவேன். வைக்க முடியல, கடைநல்லூர் பற்றி வரும். உடனே அதில் லிங்க் வரும். கடைநல்லூர்னா அது எங்கே இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிலாம் வருது இல்லையா? உடனே அதை டச் பண்ணால் அதுலேருந்து வெளில போகும், அதுலேருந்து ஏதாவது ஒன்று படிக்க கிடச்சிரும் எளிதாக. அதனால் ஏதாவது ஒன்று படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பேப்பர் நம்ம கையில் கிடைச்சா கூட அதில் உள்ள விஷயத்தை படிக்கும். நம்ம சன்னியானம் எப்பொழுதும் சொல்லுவாங்க, அதுதான். அது கண்ணாடி போட்டுக்கணும் அது. அதனால் சன்னிதானம், நம்முடைய சன்னிதான மகாசனம் 27வது மகாசன்னிதானம் சிறு வயதாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் அடைய இருக்கக்கூடிய சில பல மன குற்றங்களால் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்களாமா. அந்த காலகட்டத்தில் அவங்க கையில் வந்து ஒரு பேப்பர் பறந்து வந்து விழுந்துச்சான். என்னமா பேப்பர், அதை படித்து படிக்கும்போது அதில் தான் தந்தையார், தாயார், தாரமார், புத்திரரார், உடன் பிறந்தார்,
வந்தவாறு எங்கனே போமாறு மாயமாம் இதற்கேது மகிழ வேண்டா சிந்தையீர் உமக்கொன்று சொல்ல கேள்வின் திகழ்மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி எந்தையார் திருநாவும் நமச்சிவாய என்று எழுவார்க்கு திருநீர் சும்பில் இருக்கலாமே என தேவாரம் இருந்ததாக அது எப்பொழுதுமே நான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பேப்பரை படிச்சுட்டு தான் நம்ம இந்த குடும்ப உறவுலாம் நமக்கு தேவையில்லை, நம்ம துறவி ஆகிடணும்னு அவங்களுக்கு துறவி ஆகணுங்கிற சிந்தனையை கொடுத்தது அப்பர் சாமியிடம் தேவாரம். அந்த தேவாரம் ஒரு பேப்பரை எங்கேருந்து காற்றுல பறந்து வந்து கையில் அமர்ந்துதாமா. சாமி எப்படி ஆட்கொண்டு நமக்கு குருநாதரை கொடுத்துருக்காரு பாருங்க அவங்க. அதனால அது அந்த பேப்பர் மட்டும் அன்றைக்கி நான் இன்னைக்கு இல்லைன்னா நான் எந்த தேட்டரில் சீட்டு கழிச்சிட்டு உட்காந்துறேன் எனக்கே தெரியாது போன்னு சொல்லுவாங்க அவங்க. அந்த இடத்துல நீங்கள் உட்கார வச்சிருக்குன்னா அதுக்கு அந்த தேவாரம் தான் காரணம் என்று அவர்கள் சொல்லுவார். அதனால் எப்பொழுதும் படித்து கொண்டேன் அந்த இடத்துல அதை படிக்கணும். அந்த பேப்பரில் உள்ளதை கூட கடலை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர் என்ன இருக்குன்னு பிரித்து பார்த்துட்டு தான் அப்படின்னு கீழே போடுவேன். அது அப்போதுலேருந்து அந்த பழக்கம் இருக்குது. அதில் என்ன இருக்குது ஏதாவது எழுதியிருக்கா படித்து பார்த்துட்டு போகணும்னு. அதனால் கல்வி கொடுக்கக்கூடிய இன்பம் வேறு எதுவும் கொடுக்காது. நமக்கு அறிவு ஒரு விஷயம் நமக்கு விளங்கிடுச்சு, ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய இன்பம் வேறு எதுலையுமே கிடைக்காது. ஆமாம், டீப்பஸ்ட் நாலேஜாக அது போய்கொண்டே இருக்கும் நமக்கு. ஆனால் அந்த கல்வி கொடுக்கக்கூடிய இனிமையை விட சாமி இனிமையாக இருப்பாருங்கிறாரு. கற்ற கல்வியிலும் இனியானை காண பேணும் அவர்க்கு எளியானை. யாரு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு எளியவன் அர்த்தம். அப்ப பார்க்க விரும்புங்க எல்லாரும். முற்ற அஞ்சும் துறந்திருப்பானை. அஞ்சுனா ஐம்புலன்களை துறந்தாருன்னா ஐம்புலன் அவர் திறந்தாரா? அவருக்கு புலன்கள் கிடையாது, நம்ம துறக்க வைப்பார். மூவரின் முதலாயவன் தன்னை சுற்றோனில் வயல் சூழ் திருநீடூர் தோன்றலை பணியா விடலாமே காடில் ஆடிய கண்ணுதலானை காலனை கடிந்திட்ட பிரானை. காட்டில் ஆடியவன் அர்த்தம். காலனை கடிந்திட்ட பிரானை. பாடி ஆடும் பரிசே புரிந்தானை. அதான் பாடி ஆடிய நாதர். இந்த ஊர் சாமி பேரே பாடி ஆடிய நாதர். குறிப்பு இருக்கு. பாடி ஆடும் பரிசே புரிந்தானை பற்றினோடு சுற்றம் ஒழிப்பானை. சொந்தக்காரங்க தொல்லை தாங்கலன்னா எங்க போகணும் நீங்கப்பா? சொந்தக்காரங்க தொல்லை தாங்கலன்னா நீங்க திருநீடூர் போனது இல்லை தெரிஞ்சு பாருங்க. பற்றினோடு சுற்றம் ஒழிப்பானை. பத்திரிகை என்ன எழுதுறாங்க? சுற்றமும் நட்சும் சூழ வருகை தந்து அப்படின்னு தானே சொல்றாங்க. பற்றினோடு சுற்றம் ஒழிப்பானை தேடி மால் அயன் காண்பு அறியானை சித்தமும் தெளிவார்க்கு எளியானை. கோடி தேவர்கள் கும்பிடும் இல்லையா? என்ன வார்த்தை? கோடி தேவர்கள் கும்பிடும் நீடூர் குத்தனை பணியா விடலாமே விட்டிலங்கு எரியார் கைக்கினான். விட்டிலங்கு சோதியார் வெண்ணீற்றானே அப்பர் சாமி. விட்டிலங்கு எரியார்னு அர்த்தம். நெருப்பு இப்படி விட்டு விட்டு தானே எரியுது, இப்படி திரும்பி இப்படி போய் போய் வருதில்ல, அதான் விட்டிலங்கு. விட்டிலங்கு சூழத்தர்னர் இப்படி பிளிச்சு பளிச்சுன்னு மின்றது. விட்டிலங்கு எரியா கையினானை வீடில்லாத விகழ் புகழா வியன் புகழானை. வீடு இல்லாதானே என்ன அர்த்தம்? அவருக்கு வீடு இல்லைன்னு அர்த்தமா? அவருக்கு முக்தி கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப அவரை தவிர்த்து மற்ற தெய்வத்துக்கெல்லாம் என்ன உண்டு? முக்தி உண்டு அர்த்தம். அதான் பேரழிவு என்பது திணிவப்புக்கு சாக்காடம் ஆறும் அது இல்லை. இது மற்ற தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும். நல்ல வீடு இல்லாதானை. பிரபஞ்சமே வீடு அவருக்கு. அதானே சொல்றேன். அது ஏற்றுப்போம், கவலைப்படாதீங்க. உன் கருத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வீடு இல்லாதவியன் புகழானை கட்டுவாங்கம் தரித்த பிரானை. கட்டுவாங்கம்னா கட்டுவாங்கம்ல தை, அது கட்டுவாங்கம். இது கட்டுவாங்கம். கட்டாங்கம். கட்டாங்கம்னா என்ன? மண்ட ஓடல எலும்பை குத்தி வச்சிருக்க ஒரு அது ஒரு ஆயுதம், எலும்பாயுதம். கட்டாங்கம் கையதே சென்று காணீர் கரைதேர் மிடற்றியம் கபாலி ஆர்கேண்டர் அப்பர் சாமி. கட்டுவாங்கம் தரித்த பிரானை கதிலார் கனக குழையானை. தங்கத்தோடு போட்டிருக்காரு சாமி, இப்பதான் தெரியுது இல்லையா? நம்ம வரைக்கும் தோல் விட்டிலங்கு புரிநூல் உடையானை வீந்தவர் தலையோடு கையானை. வீந்தவர்னா செத்து போனவர், அந்த செத்தார் எலும்பு ஆயிரத்தி எலும்பே அடிவானைன்னு கேதி திறந்தவாரம். கட்டியின் கரும்பு ஓங்கிய நீடூர் கண்டு நாம் பணியா விடலாமே. நீடு விடாம விடலாமா?
விடக்கூடாதுன்னார். மாய மாய மனங்கெடுப்பானை, அப்படி மனத்தை கெடுக்கிறவர் இல்லையா, கிட்டவா மனமே கெடுவாய் அப்படின்னார்ல மணிவாச பெருமான், அதை கெடுக்கிறவர் தான். மாய மாய மனங்கெடுப்பானை மனத்துளே மதியா இருப்பானை, மனத்துக்குள்ள அறிவாக இருக்கிறவன். காய மாயமோ ஆக்குவிப்பானை காற்றுமாய் கனலாய் கழிப்பானை, உடம்பாக இருக்கிறவர், காற்றாக இருக்கிறவர், நெருப்பாக இருக்கிறவர். ஓயுமாறு உரு நோய் புணர்ப்பானை, ஓயுமாறு உணர்வும் ஒரு நோய் புணர்ப்பான் நடப்பேன். ஸ்ரோதானந்த சொன்னா சாமி எப்படி ஓய்வதற்காக, எதுக்கு சங்காரம் நடக்குது சாமி, எதுக்கு சங்காரம் கொடுக்குறாங்க? ஓய்வு. அப்ப சங்கார காலத்துல திரும்பி மானவ மூலம் முடிக்க முடியாது உயிரை. ஓயுமாறு உரு நோய் புணர்ப்பானை, நோயை புணர்த்துக்கிறார் உயிரோட சேர்ந்து, ஸ்ரோதானத்தை செயல்படுத்துறாருன்னு அர்த்தம். நல்ல குறிப்பா சைவ சித்தாந்தம், திருமுறைகள் சைவ சித்தாந்தம் இல்லையா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. ஓயுமாறு உரு நோய் புணர்ப்பானை ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானை வைகுள் தோல்வுமை பாகனை நீடூர் வேந்தனை பணியா விடலாமே. மூங்கில் போன்ற தோலை உடைய அம்பாளுடைய பாகத்தில் இருக்கக்கூடிய சுவாமி, அவரை படியா விடலாமான்னார். கண்டமும் கருத்திட்ட பிரானை காணப்பேணும் அவருக்கு எளியானை, இதே கருப்பு வேற ஏற்கனவே இருக்கு ஒரு இடத்துல, 5வது பாட்டில் இருக்கு, காணப்பேணும் அவருக்கு எளியானை இருக்கு பாருங்க. தொண்டரை பெரிதும் புகப்பானை துன்பமும் துறந்து இன்பு இனியானை பண்டை வல்வினைகள் கெடுப்பானை பாகம் மாமதி ஆனவன் தன்னை. பாகம் மாமதினா இல்ல, ஒரு பகுதியாகிய மதியை வைத்திருக்கிறவன். கெண்டை வாழை கிளர் புனல் நீடூர் கெண்மையால் பணியா விடலாமே. கெண்ட மீன் மெய்துங்கிறார், வாழை மீன் மெய்துங்கிற அந்த ஊர்ல. கெண்டைனா என்ன, கட்லா தானே, கட்லா தானே அதுக்கு பேரு, தெரியாது உங்களுக்குலாம்? கட்லா அதுக்கு பேர், கட்லா கட்லா அதுக்கு பேர் கெண்டைக்கு. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொண்டேதான், சாப்பிட்றவங்க மட்டும் தான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஞானசம்பந்த பெருமானாரே திருவேட்டக்குடி பக்கம் போயிட்டு இருக்கார். திருவேட்டக்குடியில் பார்த்தா கடலில் பார்க்குறாரு, மீனவர்கள்லாம் மீனை பிடிச்சிட்டு போட்டில் கொண்டு கொட்டி அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க மீனை. அதை பார்த்தோன்னே பதிகத்தில் போடுறார், பாய்த்திமிழர் மீன்வாரி காசினி மேல் பயின்றட்டும் வேட்டக்கூடியாரேனர். பாய்த்திமிழர் மீனவர்கள் மீனை பிடிச்சிட்டு உலகத்தில் கொட்டுறாங்களாம், அப்படிப்பட்ட அழகுடைய வேட்டக்கூடியினர். அவர் என்ன மீன் சாப்பிட்றவரா? தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். இல்லைன்னா தேவரத்துக்கு பொருள் தெரியாது நமக்கு. கெண்டை வாழைகிளர் புனல் நீடூர் கேண்மையால் பணியா விடலாமே. கேண்மைனா நட்பு. அல்லல் உள்ளன தீர்த்திடுவானை அடைந்தவர்க்கு அமுதாயிடுவானை, அடைந்தவருக்கு அமுது. கொள்ளை வல்லார் அவம் அசைத்தானை, காட்டில் மேயக்கூடிய பாம்பை அசைக்கிறவர். கோலமார் கரியின் ஒரு யானை, அழகான யானையை உரிச்சார் நடக்கும். நல்லவர்க்கு அணியானவன் தன்னை, யாருக்கு அணியா இருப்பார் சாமி? நல்லவர்க்கு. நானும் காதல் செய்கின்ற பிரானை, இல்லை நானும் விரும்புகின்ற சாமியினார். எள்ளி மல்லிகையே கமல் நீடூர் ஏத்தினாம் பணியா விடலாமே. இப்போ நீங்கள் வீட்டில் பதிகம் படிப்பீங்களா யாராவது? நமக்கு இங்கே வகுப்பில் நம்ம அதை அனுபவிக்கிற அனுபவம் வீட்டில் கிடைக்குமா? தனியாக படிச்சிங்கன்னா இல்லையா? இல்லை, ஒன்றா சேர்ந்து நம்ம ஏற்படும் போது அது இன்பம் முழுதாக கிடைக்கும். இரவு நேரத்தில் நீடூர் போனீங்கன்னா அப்படியே மல்லிகைப்பூ வாசடிக்குமா அந்த ஊரில். நைட்டில் போனீங்கன்னா எதுவும் மோகினி வந்துட்டு போட நினச்சிக்க வேண்டியதான். நம்ம நைட்டில் நீங்கள் நீடூர் போனால் என்ன வாசடிக்குமா? மல்லிகை. எள்ளி மல்லிகையே கமல், இல்லைன்னா இரவு. மல்லிகையே கமல் நீடூர், ஏன்னா மல்லிகைப்பூ சாயந்தரம் தான் பூக்கும், நைட்டில் நல்லா வாசனை அடிக்கும். எத்தினாம் பணியா விடலாமே. பேரோர் 1000 உடையானை, 1000 பேர் சகசரநாமம்னு சொல்ல உண்டு. பேசினால் பெரிதும் இனி யானை, 1000 பேரை சொல்லி சாமி பாடணும்.
நீடூர் வார்சடை நின்மலன் தன்னை நீரூர் வார்சடைனா நீர் ஊறுகின்றன கங்கை இருக்கக்கூடிய சிலை. நீடூர் நின்று உகந்திட்ட பிரானை ஆரூரன் அடிகாண்பதற்கு அன்பாய் ஆதரித்து அழைத்திட்ட இம்மாலைனா இந்த பதிகமாகிய மாலையன் காண்பதற்காக ஆதரித்து அழைத்த கூப்பிட்ட அந்த பாட்டை பாரூரும் பரவித்தொழ வல்லார் லோக்கரோட எல்லாரும் பரவி தொழுதா பத்தராய் முத்திதான் பெறுவாரே. முக்தி வேண்டுவோர் பாட வேண்டிய பதிகம் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறார். முக்தி வேணா பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க நினைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். எனக்கு தான் அந்த குறிப்பு என்ன சாமியோட காலை நான் தான் வேண்டாம் பண்ணேன் எப்போ முத்தி கொடுப்பீங்கன்னு திருச்சிட்டம்பலம் சாப்பிட்டாங்க.